அதுவே நீ பண்ற பெரிய உதவி. பாருங்க சிஸ்டர், கை மேல காசை வாங்க போறீங்க, எதுவும் பிரச்சனைனா எங்களை இழுத்து விட்டுறாதீங்க. இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இவ்வளவு பயப்படுற நீங்க இந்த விஷயத்த பண்றதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் பர்சனல். ஓகே, இது உங்க பர்சனல், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சரி, காசு எடுங்க. பாருமா, ஒரு 1 லட்சம் வாங்கிக்கிறியா? வேலை முடியவோ அப்புறம் ஒரு 1 லட்சம் வாங்கிக்க. பாருங்க மேடம், என்னால முடியாதுன்னு நீங்க என்ன சொல்றது? நான் முடிக்க மாட்டேன்னு சொல்லலாமா? இப்போதைக்கு கையில 1 லட்சம் தான் இருக்கு. 1 லட்சத்தை உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மேடம், நீங்க 2 லட்சத்தையும் கை மேல கொடுப்பீங்கன்னு பார்த்தா பிட்டு பிட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க. 2 லட்சமும் மொத்தமா கொடுத்தீங்கன்னா எனக்கு சௌரியமா இருக்கும். அதான் சொல்றேன்மா, 1 லட்சம் தான் கையில இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் மனசு இறங்கி வாங்கிக்க. என்ன, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனையா? சரி, உங்க பர்சனல் சொல்லிட்டீங்க, நீங்க என்னமும் பண்ணுங்க. நீங்க சொல்றதுனால 1 லட்சம் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா 1 லட்சம் வந்துரும்ல? வந்துரும், நம்பலாம். அப்படி மட்டும் ஏதாச்சும் வராம இருந்துச்சு அப்புறம் பாத்துக்கிறேன். ஹலோ சிஸ்டர், அப்படிலாம் வராமலாம் இருக்காது, நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம். தான் நல்லது. கொடுக்காம விட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சொல்லக்கூடாது. என்னம்மா அப்படி பேசுற? எப்படி பேசுறேன்? சரி, அதெல்லாம் நீங்க காசை கொடுக்கறத பொறுத்து இருக்கு. அதான கருவை கலைக்க 2 லட்சம் வாங்குறியம்மா. அப்ப அதை சொன்னதான் எப்ப சொல்றேன். உங்களுக்கு வேணா அது சாதாரணமா இருக்கலாம், இது என்னோட வேலை. என்னோட வேலைக்கு கூட பிரச்சனையா வரலாம், அதுக்காகத்தான் நான் சொல்றேன். சரி சரி சரி, நீ 2 லட்சம் வாங்கிக்க. இப்ப இருக்கிறது 1 லட்சம் தான். சரி கொடுங்க அனுஷ்கா. இந்த கொடுக்குறேம்மா. இதம்மா, இதுல 1 லட்சம் இருக்கு. 1 லட்சம் கன்ஃபார்மா இருக்கும்ல? என்ன நீங்க இப்படி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க? நான் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரும்? வேணும்னா எண்ணி பாத்துக்கம்மா. சரி ஓகே, நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் 1 லட்சம் இருக்கும்னு நம்புறேன். என்னோட வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வந்து பாக்குறேன். அதுக்குள்ள மீத 1 லட்சம் வந்து சேரணும். வந்துரும். சரி பாப்போம். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். நான் என்ன எக்ஸாம்க்கா போறேன்? ஆல் தி பெஸ்ட் சொல்றீங்க. வேலையை நல்லபடியா முடிச்சுட்டு வந்துருங்க, அதுக்காகத்தான் இந்த ஆல் தி பெஸ்ட். ஓகே, பாத்துமா பத்திரம். சரி. பாத்தியாடி எப்படி பேசிட்டு போறான்னு? நான் கூட ஆரம்பத்துல பேசுற பேச்சு நினைச்சு பண்ண மாட்டான்னு நினைச்சேம்மா. அதெல்லாம் எனக்கு தாண்டி தெரியும், எவ எப்படி பண்ணுவலா பண்ண மாட்டாளான்னு. சரியான ஆள் தான், நீ கரெக்டான ஆளதான் பிடிச்சிருக்க. நம்ம கிட்டதான் 1 லட்சம் இருக்கலாமா, அப்புறம் ஏமா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன? அடியே கூறுகட்டவளே, நல்ல ஆள்டி நீ. ஒன்னா போய் கூட்டு வந்தேன் பாரு. ஆமா டியே, என்னதான் நம்ம கையில காசு இருந்தாலும் அவ ஒருவேளை அந்த வேலையை செய்யலேன்னு வச்சுக்க, நமக்கு 1 லட்சமும் நஷ்டம். ஆமாமா, அதுக்கு தாண்டி சொல்றேன். இவ இந்த ஆஸ்பத்திரியில தானே வேலை பாப்பா, எப்படியாச்சும் தப்பிச்சிருவா. எதையாச்சும் சொல்லி பின்னாடி செக்கப்புக்கு வந்தா கூட நம்ம அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை வேலையை முடிச்சிட்டா, வேலையை முடிச்சா நம்மளுக்கு தான் நல்லது. இந்த 1 லட்சத்தை கொடுத்துடலாம் நம்ம. ஆமா, எல்லாம் ஒன்னால தாண்டி கண்ட நாய்க்கெல்லாம் அழுக வேண்டியதா இருக்கு. விடுமா, எல்லாம் அஸ்வின் மாமாக்காகத்தானே. விட்டு சிரிக்கி ஒன்னால பாரு, உங்க அப்பங்கிட்ட இருந்து நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் இப்படி கரியா போகுது. இந்த ஆளுக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு இனியே கொன்னே போட்டுருவாரு. அதெல்லாம் தெரியாதுமா, விடுமா. தெரியாம இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். என்னது, என்ன இப்படி படுக்க போட்டுட்டு டாக்டரும் போயிட்டாங்க, அந்த நர்ஸும் போயிட்டாங்க. என்னதான் அப்படி செக் பண்றாங்கன்னு தெரியல. ஊசி வேற போட்டு ரத்தத்தை வேற எடுத்துட்டாங்க. நான் வெளியே போய் வெயிட் பண்றேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுக்கு எதுக்கு நான் 4 பேரை கூட்டு வரணும்? பேசாம அஸ்வினை மட்டும் கூட்டு வந்திருக்கலாம். அத்தை வேற பேச்சு தனக்கு மலரே அனுப்பி வச்சுட்டாங்க. மலர் இருந்தாலும் அங்க டாக்டர் மாமாக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவா. அதுக்கு சித்தி வேற அந்த பிள்ளைய வேற விட்டுட்டு வந்துட்டாங்க. அங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ. உள்ள அப்படி படுத்து கிடக்கிறதுக்கு வெளியே போயினாலும் நிக்கலாம். மேடம், நீங்க தானே தென்றல்? ஆமா சிஸ்டர், திரும்பி படுத்துக்கோங்க, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். என்னது, ஊசி போடணுமா? ஆமா மேடம், ஊசி தான். இதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? சாதாரண எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஐயோ, எனக்கு ஊசி வேணாம். பயப்படாதீங்க மேடம், ஒண்ணும் பண்ணாது. நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ஊசி போட்டுருவேன். போடுறீங்கன்னு தெரிஞ்சாலும் என் கண்ணு மூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஊசி வேணாம். மேடம், ஏன் இப்படி பயப்படுறீங்க? இதை கண்டிப்பா போட்டாகணுமா? போட்டுதான் மேடம் ஆகணும். இதுக்கே இப்படி பயப்படுறீங்க? நாளைக்கு பிள்ளை எப்படி பெத்துக்கிறீங்க? அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு தான் சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கே வர மாட்டேன்னு. எப்படித்தான் ஊசி ஏதாச்சும் போடுவீங்கன்னு. பயப்படாதீங்க மேடம், உங்களோட சின்ன பொண்ணுனா நானே ஊசி போட போறேன். நீங்க ஏன் பயப்படுறீங்க? அது உங்களோட வேலை, நீங்க என்ன பயப்படவா செய்வீங்க? சின்ன பிள்ளைல இருந்து காய்ச்சல் வந்தா கூட ஊசி போட மாட்டேன். இது என்ன ஊசி போட எப்படி பயப்படுது? ஐயோ, காரியத்தையே கெடுத்துருவா போல. நம்மகிட்ட இப்படி கத்துறது டாக்டருக்கும் யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஊசியே
போட சொல்லல. யாரை கேட்டு நீ ஊசி போடுறேன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், என் வேலையே போயிருமே. சிஸ்டர் ப்ளீஸ் இதை கொண்டுட்டு போயிருங்க. மேடம் மேடம் கத்தாதீங்க, பக்கத்துல பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஏன் இப்படி கத்துறீங்க? செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, என்னால ஊசி போட்டுக்க முடியாது. ஐயோ கத்தாதீங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் சிஸ்டர் என்ன விட்டுருங்க, எனக்கு ஊசி போடாதீங்க. ஐயோ போச்சு, காரியமே கெட்டுச்சு. ஊசி போடுறதுக்கு பயப்படுற ஆள நான் இங்கதான் பாக்குறேன். ஊசியே போட விட மாட்டேன்றா. இவளுக்கு எப்படி ஊசி போட்டு இவ குழந்தைய கலைக்கிறது? மேடம் உங்க ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சு, தயவு செஞ்சு ஊசி போட்டுக்கங்க. டாக்டர் தான் ஊசி போட சொன்னாங்க. இதுக்கு மேல விட்டா இவ காரியத்தவே கெடுத்துரு. கையை நீட்டுங்க மேடம், கையை நீட்டுங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஊசி வேணும். கையை நீட்ட போறீங்களா இல்லையா? இல்ல என்ன மிரட்டுறீங்க? உனக்கு அறிவுல இவ்வளவு பெரிய எருமை மாடு மாதிரி இருக்க, ஊசி போடுறதுக்கு இவ்வளவு பயப்படுற? என்ன நீ எருமை மாடெல்லாம் திட்டுற? என்ன வெளிய போய் பாரு, பச்சை பிள்ளை ஊசி போடுறதுக்கு அழகா கூட மாட்டேங்குது. நீ ஊசியே போடல, தார் தாரியா கண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. அது ஊசி போட போறாங்கன்னு தெரியாதுல, அதனால அழுகாம இருக்கும். எனக்கு ஊசி போட இவ்வளவு பெரிய ஊசியை கொண்டு வந்திருக்கீங்களே, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு வேணாம். ஐயோ இவளுகிட்ட வேற கையை நீட்டி காசை வாங்கிட்டோம். இப்ப வேலையை முடிக்காட்டி அவ்வளவுதான், வர 1 லட்சமும் வராது போல. பாரு நீ மட்டும் இந்த ஊசியை போட்டுக்கல, வயத்துக்குள்ள இருக்க உன் புள்ள அழிஞ்சு போயிரும். என்னது? ஆமா, இந்த ஊசியை மட்டும் நீ போட்டுக்கலனா உன் புள்ள அபாசன் ஆயிரும். இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன், எனக்கு ஊசி வேணாம். ஐயோ இப்ப என்ன பண்றது? பேசாம ஊசிக்கு பதிலா மாத்திரை எடுத்துட்டு வந்துடாம போயிட்டோமா? மாத்திரை கொடுத்தா சந்தேகம் வந்துருமே, அதுக்காகத்தானே இப்ப ஊசியை போடுறது. பாருமா, இப்ப ஊசி போடுறியா போடலையா? இல்ல இல்ல நான் போட மாட்டேன், போட மாட்டேன், போட்டுக்காம ஆகணும். ஆனா டாக்டர் என்ன பண்ற நீ? டாக்டர் நீங்க தானே ஊசி போட சொன்னீங்க, என்ன கனவுல எதுவும் மிதக்குறியா? நான் எப்ப உன ஊசி போட சொன்னேன்? என்னது நீங்க ஊசி போட சொல்லலையா? அப்படியே அந்த நர்ஸ் வந்து உனக்கு ஊசி போட்டுட்டு ஆகணும்னு சொல்றாங்க. என்ன அனுதலா? டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க. எப்ப சொன்ன வாங்கிட்ட? டாக்டர் நீங்க தான் 302ல இருக்க பேஷண்ட்க்கு ஊசி போடணும்னு சொன்னீங்க. ஹலோ இது 203. என்ன வேலை பாக்குறானோ? இதுதான் நீ வேலை பாக்குற லட்சணமா? சாரி டாக்டர். இல்ல இதுக்கு மேல உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டேனா நான் இங்க டாக்டர் வேலை பாக்குறதுக்கு அர்த்தமே இல்ல. டாக்டர் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க டாக்டர், என்னோட குடும்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியும். நான் அந்த வேலை பார்த்துதான் என் குடும்பத்துக்கு ஒரு வேளை கஞ்சினாலும் கிடைக்குது. முடியாதானோ? முடியாது. என்னோட கேர்லெஸ்னஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. நீ மட்டும் இவங்களுக்கு இப்ப இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருந்தேன்னு வச்சுக்க, என்ன ஆயிருக்கும்? லபாசன் ஆயிருக்கும். என்ன சொன்னாலும் நான் ஒண்ணு சொல்லல டாக்டர். அவங்க இன்ஜெக்ஷன் வேணாம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு வற்புறுத்தி இன்ஜெக்ஷன் போடணும்னு கட்டாயமா நிக்கிறேன்? டாக்டர் உங்களுக்கே தெரியும் இன்ஜெக்ஷன்றது எவ்வளவு முக்கியம்னு. ஆய மூடானு, நான் சொல்லாத வேலையெல்லாம் நீ செய்யி. நான் எவ்வளவோ தடவை மன்னிச்சு விட்டாச்சானு, இதுக்கு மேலே உன்னை மன்னிச்சு விடுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஐயோ டாக்டர் அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. வேலை கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலைக்கு இப்ப ஒரு பலன் இல்லாம ஆக்க போறேன். இங்க வந்திருக்கா, அதுவும் இன்ஜெக்ஷனோட வந்திருக்கா. டாக்டர் வேற கோவத்துல இருக்காங்க. இதுக்கு மேல உன்னை மன்னிக்க முடியாதானு. வேணாம் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இவ்வளவுதான் எல்லா ப்ராப்ளமும். என்னடி பண்ணி தொலைச்ச? என்ன பண்ணாளா? எனக்கு வர்ற கோவத்துக்கு லூசு கண்மணி டாக்டருக்கு கோவமே வராது. உங்களுக்கு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன பண்ண? 302ல இருக்க பேஷண்ட்க்கு இன்ஜெக்ஷன் போட சொன்னா 203ல இருக்க பேஷண்ட்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட நின்னுக்கிட்டு இருக்கா. 203 எங்க இருக்கு, 302 எங்க இருக்கு? அறிவுல அவளுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உங்க ரிப்போர்ட் இப்பதான் வந்திருக்கு, அதுக்குள்ள உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு வந்து நின்னுக்கிட்டு இருக்க. என்ன வேலை பாக்குற நீ? சர்மி தெரியாம பண்ணிட்டேன் சர்மி. டாக்டர் கிட்ட நீ தான் எடுத்து சொல்லணும் சர்மி. எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி அறிவு கிட்ட வேலை பார்க்காதனே? அட்டெண்ட் பண்ண பேஷண்ட்க்கும் அட்டெண்ட் பண்ணாத பேஷண்ட்க்கும் வித்தியாசம் தெரியல. அப்படி என்ன வேலை பாக்குற நீ? சர்மி ப்ளீஸ் சர்மி, நீயே என்ன திட்டாத. நான் ஏதோ ஒரு ஞாபகம் மறதியில தெரியாம பண்ணிட்டேன். டாக்டர் கிட்ட நீ தான் சொல்லணும் சர்மி, ப்ளீஸ் சர்மி. மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது யானு. சர்மி சர்மி அப்படி சொல்லாத சர்மி, உன் கால்ல கூட விழுகிறேன். எனக்கு எதனால நீ தான் ஹெல்ப் பண்ணுவ. இப்ப இதை மட்டும் ஹெல்ப் பண்ணிரு ப்ளீஸ் சர்மி. நான் ஹெல்ப் பண்றேன்னு தெரியும் உனக்கு, அதனாலதான் நீ எந்த வேலையும் துணிஞ்சு பாக்குற. இதுக்கு மேல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சர்மி சர்மி ப்ளீஸ் சர்மி, நான் ஏதோ ஞாபகம் மறதியில இப்பெல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நீயே சொல்லு. செஞ்ச தப்புக்கு நீ தான் அணு பொறுப்பு, என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ ஆச்சு டாக்டர் ஆச்சு, நீ கையில விழுந்தாலும் சரி காலில் விழுந்தாலும் சரி, என்னால எதுவும் பண்ண முடியாது. டாக்டர் இவங்களோட ரிப்போர்ட். இங்க போலாம் சர்மி. சர்மி சர்மி போயிடாத சர்மி. டீன் கிட்ட இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இந்த வேலையோட அருமை அவளுக்கு புரியும். டாக்டர் டாக்டர் வேணாம் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டீன் கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா என்னோட வேலையே போயிடும் டாக்டர். சர்மி நீங்க போலான்னு சொன்னேன். டாக்டர் என்ன உங்க ஃப்ரெண்டுக்காக என்கிட்ட பேச போறீங்களா என்ன? டாக்டர் இந்த ஒரு தடவை. எத்தனை ஒரு தடவை? நீங்களே சொல்லுங்க. நீங்க எப்படி வேலை பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்ட் எப்படி வேலை பாக்குறாங்க? இதுக்கு மேல என்னால எஸ்கியூஸ் கொடுக்க முடியாது சர்மி. டாக்டர் எனக்காக இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்களா டாக்டர். உங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, இந்த வேலையை வச்சுதான் அவளோட பொழப்பே இருக்கு. ப்ளீஸ் டாக்டர். எப்ப பாருங்க
சாரி சிஸ்டர். பரவாயில்ல, உங்க மன்னிச்சு விட்டதுனால உன்னை சும்மா விடுறேன். இதுக்கப்புறமே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான், நீ டீன் கிட்ட போக வேண்டியதான். ஓகே டாக்டர், போய் மத்த வேலையனால உருப்படியா பாரு. சாரி தென்ற. சாரி மேடம், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது? அவங்க மட்டும் தப்பான ஊசி எனக்கு போட்டிருந்தா என்ன ஆகும்? சாரி மேடம், அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி, அதனாலதான் தெரியாம உங்களுக்கு ஊசி போட வந்திருப்பா. இதுக்கு மேல இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். உனக்காகத்தான் சார், நீ பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். சாரி தென்ற. பரவாயில்ல டாக்டர், உங்களை நான் வெளியவே வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம். சாரி, இதைத்தான் நான் அப்பயே சொன்னேன், நான் வெளியவே வெயிட் பண்றேன்னு. நீங்க தான் பரவாயில்ல உள்ள படுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. சாரி தென்றல், இப்படிலாம் நடக்கணும் எனக்கு தெரியாது. சரி, உங்க ரிப்போர்ட் வந்துருச்சு, வாங்க போலாமா? சரி டாக்டர். ஹர்மி, நீங்க அடுத்த பேஷண்ட்டை போய் பாருங்க, நான் வரேன். ஓகே டாக்டர். சரி, வாங்க போலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன். ப்ளீஸ் தென்றல், இது மட்டும் வெளியே போச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டல் பேரே கெட்டு போயிரும். ஒருத்தியால எங்க ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டக்கூடாது பாத்தீங்களா? சரி வாங்க போலாம். என்னடா இது, டாக்டர் நம்ம தென்றல உள்ள கூட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லல. பொறுமையா இரு அத்தை, என்ன ஏதுன்னு நல்லா செக் பண்ணிட்டு வருவாங்க, அதனாலதான் இவ்வளவு லேட் ஆகும். என்னடா நீ கலடு கட்டைகளா, எப்படி என்ன ஏதுன்னு இவ்வளவு நேரமா செக் பண்றாங்க? கைய பிடிச்சி 5 செகண்ட் தான் பார்த்த உடனே மாசமா இருக்கான்னு சொல்லிடுறாங்க. டாக்டர்ஸ் தான் இவ்வளவு நேரம் ஆக்குறாங்க. கொஞ்சம் பேசாம இரேன், நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் ஏத்தாது. வாங்கிட்ட கேட்டேன் பாரு, நீ ஆச்சு உன் பொண்டாட்டியாச்சு. சித்தி ஆமாடி, வா நீயும் என்கிட்டயே. நானே என்ன தென்றல் வல்லையான்னு நின்னுக்கிட்டு இருக்கேன், நீ வேற. நான் யாரும் நிக்க சொன்னது? உட்கார வேண்டியதானே? வாங்க டாக்டர் வாங்க, உங்க வருகைக்காகத்தான் வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். சித்தி அடிப்பாடி. டாக்டர் தென்றலுக்கு வைஃப் கன்சீவா இருக்காங்கன்னு யார் சொன்னா? டாக்டர் இல்ல, கன்சீவா இருக்காங்கன்னு யார் பார்த்து சொன்னான்னு கேக்குறேன். வீட்டுல 2 பாட்டி இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க. வேற யாரும் இல்ல, தென்றலோட அப்பத்தாவோ அம்மாச்சியும் தான். எதனால அப்படி சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் தென்றல் ஓயாம வாந்தி எடுத்துட்டே இருந்தா, அதுவும் இல்லாம மயங்கி வேற விழுந்திருந்தா, அதனாலதான் சொன்னாங்க. என்ன சார் நீங்க மயங்கி விழுந்தாங்க வாந்தி எடுத்தாங்கன்றதுக்காக மாசமா இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன? டாக்டர் பொறுங்க தென்றல். டாக்டர் அப்ப தென்றல் இந்த பாட்டிங்க சொன்னாங்கன்றதுக்காக அவங்க பேச்ச கேட்டு இங்க கூட்டு வந்திருக்கீங்களே, உங்க சொன்னது நிஜம் இல்லையா டாக்டர்? என் பொண்டாட்டி மாசமா இல்லையா? நீங்க கேக்குறத வச்சே நீங்க எவ்வளவு ஆசையா இருந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது அஸ்வின். பட் என்ன பண்றது? டாக்டர் என்ன சொல்றீங்க? எஸ், அந்த பாட்டிங்க சொன்ன மாதிரி உங்க வைஃப் கன்சீவா தான் இருக்காங்க. டாக்டர் என்ன டாக்டர் நீங்க எப்படி பயமுறுத்திட்டீங்களே? கொஞ்ச நேரத்துல என்னோட இதயமே நின்னு போயிருக்கும் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். என்னோட மக கன்சீவா இருக்கான்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷத்தை இப்படி பாக்கணும்ன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு சின்ன டிராமா. வாங்க டாக்டர், எதெல்லாம் விளையாடணும்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன பண்றது, பட் இது என்னோட பிளான் இல்லையே, எல்லாமே உங்க ஒய்ஃபோட பிளான் தான். சாரி மாமா, சாரி அஸ்வின், உங்க ஒய்ஃபோட சேர்ந்து நானும் உங்க கூட விளையாண்டுட்டேன். பரவாயில்ல டாக்டர், உங்க வாயில இருந்து இல்லன்னு வரல. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மத்தபடி எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, பட் உங்க ஒய்ஃப்க்கு வீக்ஸ் கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். 3 மாசத்துக்கு பத்திரமா பாத்துக்கங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். அதுக்காகத்தான் சொல்றோம், மாடிப்படி ஏற விடாதீங்க, வெயிட் எதுவும் தூக்க விடாதீங்க, என்ன சரியா? நாளைக்கு அவங்க கிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்க. டாக்டர் நீங்க வேற, அவ சும்மாவே ஒரு வேலையும் செய்ய மாட்டா, இல்ல நீங்க வேற வேலையே செய்யாதான்னு சொல்லிட்டீங்க, படுத்த இடத்துல இருந்து எந்திக்க மாட்டா. உங்க சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்க, இது ஹாஸ்பிட்டல். சாரி டாக்டர், நாங்க அப்பப்ப அப்படித்தான். சரிங்க சார், நான் சொன்னதெல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராவல் எதுவும் பண்ணக்கூடாது. கொடுக்குற டேப்லெட்டை மட்டும் கொடுங்க. சரிங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே ரெஸ்ட் எடுங்க. சரிங்க டாக்டர். வீட்டுக்கு வா, வீட்டுக்கு தானே வரணும், வச்சுக்கிறேன். அஸ்வின் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? என்னாச்சு டாக்டர், எதுவும் ப்ராப்ளமா? ஐயோ ப்ராப்ளம்லாம் இல்ல, கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா இவர் தானே அவங்க ஹஸ்பண்ட், அதனால பாத்துக்கிறது அவங்க தான். சரிங்க டாக்டர். டாக்டர் எதுவும் ப்ராப்ளமா? ஐயோ என்ன சார் நீங்க, டாக்டர் தனியா பேசுறாங்கன்னா உடனே ப்ராப்ளம் தானா? பின்ன எதுக்கு தனியா பேசணும்னு சொன்னீங்க? ஸ்வின், உங்க ஒய்ஃப் இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க நீ குழந்தை இல்லன்னு. அது மட்டும் இல்லாம ஊசி போடுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. ஏன்னா பிரெக்னண்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஊசி போடாம இருக்க முடியாது. இந்த தடவையே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், ஆனா அவங்களோட பிடிவாதத்தினால ஊசி போட முடியல. கொஞ்சம் சொல்லி புரிய வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அஸ்வின். ஓகே டாக்டர். அவங்க இப்படியே இருந்தாங்கன்னா எங்களால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். இன்ஜெக்ஷன் மாத்திரை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அஸ்வின். சாரி டாக்டர், அவ அம்மா இல்லாம வளர்ந்துட்டா, அதனாலதான் இவ்வளவு விளையாட்டுத்தனமா இருக்கா. அதனால என்ன, விளையாட்டுத்தனமா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சின்சியரா சீரியஸா இருக்க சொல்லுங்க. ஏன்னா குழந்தை பாத்தீங்களா, ஒய்ஃப் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருந்தா தான் குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும்.
அதனாலதான் சொல்றேன், இதுக்கப்புறம் வர்ற மாசத்துல இன்ஜெக்ஷன் கட்டாயமா போட்டே ஆகணும். பிளட் டெஸ்ட் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நான் இப்ப மாசம் மாசம் பிளட் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். சொல்றது புரியுதா அஸ்வின்? புரியுது டாக்டர். அம்மா இல்லைன்னா என்ன, நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி எடுத்து புரிய வைங்க. என்ன அஸ்வின்? கண்டிப்பா டாக்டர், நான் சொன்னா புரிஞ்சுக்கிருவா. இந்த தடவையே நாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அவங்ககிட்ட இருந்து பிளட் எடுக்கவே முடியல. சாரி டாக்டர், அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அடுத்த மாசம் அவங்க கரெக்டா இருந்துருவா. சரி, ஓகே. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்? மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்ல, பட் வீக்ஸ் தான் கம்மியா இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பிளட் டெஸ்ட்ல தான் நாங்க கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி வேற எந்த டெஸ்ட்லயும் இதை நாங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்கேன் பண்ணா கூட இப்போதைக்கு உங்க குழந்தை தெரியாது. நான் டேஸ் கம்மியா இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காகத்தான் அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தது. பிளட் டெஸ்ட்ல தான் அவங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே டாக்டர். இவ்வளோ டேஸ்ல யாருக்குமே அக்யூரேட்டா தெரியாது. ஆனா உங்க ஒய்ஃப்க்கு நல்லா அக்யூரேட்டா தெரியுது. ஒய்ஃப் வெரி லக்கி. தேங்க்யூ டாக்டர். கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. விளையாட்டுத்தனமா இருக்காங்கன்னு நீங்க பாட்டுக்கு விட்டுறாதீங்க. சரிங்க டாக்டர். நெக்ஸ்ட் மந்த் இதே டேட்டுக்கே வந்துருங்க. சரிங்க டாக்டர், நாங்க போயிட்டு வரோம். சரி. இது உங்க ஒய்ஃபோட ரிப்போர்ட், பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். அடுத்த மாசம் ஒரு ஸ்கேன் பாத்துருவோம். சரிங்க டாக்டர். சபடி நல்ல வேலை தப்பிச்சான். அருமை மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், என் வேலைக்கே ஆப்பு வச்சிருப்பாங்க. ஐயோ, 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு பிரச்சனையில மாட்டி தெரிஞ்சுமே. ஐயோ, இந்த பொம்பளை வருது, இப்ப என்ன பண்றது? சிஸ்டர், சக்சஸ் தானே? ஐயோ, இவளுக்கு வேற என்ன சொல்றது? இவளுகிட்ட என்னம்மா திருதுறன்னு முழிக்கிற? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும், வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சுல? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவளுக்கு போட்ட ஊசி அப்படி கண்டிப்பா கரு களைஞ்சிரும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன செய்வேன் ஏது செய்வேன்? இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சொல்றதை விடுங்க, மீதி 1 லட்சத்தை எங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அனுஷ்காமா, இந்தாங்கம்மா. இதாம்மா வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்றேன்? நீ கேட்ட அமௌண்ட்டை நீங்க கை மேல கொடுத்துட்டீங்களே, அதுக்காக. அப்படி பார்த்தா நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு ரிஸ்கான வேலையை எங்களுக்காக நீ செஞ்சிருக்க பாத்தியா? அதனமா உண்மைதான். ஜஸ்ட் மிஸ்ல நான் அந்த வேலையை பண்ணியிருக்கேன். கிட்ட என் வேலையே போயிருந்திருக்கும். நல்ல வேலை, எதையோ சொல்லி சமாளிச்சுட்டேன். நன்றிமா, ரொம்ப நன்றி. எங்களுக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கிறதுனால உனக்கு ரொம்ப நன்றி. முடியாத வேலைக்கு நன்றி ஒரு கேடு. இன்னைக்கே அபாசன் ஆயிரும்ல? இன்னைக்கேவா? இன்னைக்கே அபாசன் ஆகாது. சொல்றேன், இன்னைக்கே ஆகாதா? இன்னைக்கே ஆகாது மேடம். ஏன்னா இன்னைக்கு தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இன்னைக்கே ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதுவும் இல்லாம என் மேல சந்தேகம் வந்துடும். நீ சொல்றதும் சரிதான். ஐயோ, கூமுட்டை எதாச்சுனாலும் நம்புது. இந்த மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா போதும், நாங்களும் நல்லா சம்பாதிக்கலாம். என்னம்மா சொல்ற? நான் ஒண்ணு சொல்லலை. 2 நாள் வெயிட் பண்ணுங்க. 2 நாளுக்கு அப்புறம் அதுவும் அபாசன் ஆயிரும். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். 2 நாளையும் சந்தோஷமா இரு. சரி, நான் கிளம்புறேன். உங்க கூட நின்று பேசிட்டு இருந்தா யாருக்காவது என் மேல சந்தேகம் வந்துடும். ஏன்னா நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சேன் பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன். பரவாயில்லம்மா, நீ போ. ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாமா? கேளுமா. இல்ல, குழந்தைய கலைக்க சொல்றீங்களே, எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்பாவி மாதிரி தெரியுது. அதுக்காகத்தான் கேக்குறேன். ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு கில்ட்டியா இருக்கும் பாத்தீங்களா? ஐயோ, ஏமா நீ வேற வயிற்றுச்சல கிளப்புற. ஒரு கருவை கலைக்க சொன்னேன்றதுக்காக என்ன நீ மனசாட்சி இல்லாதவன்னு நினைச்சிடாத. அப்படிலாம் இல்ல மா, சும்மா இரு. ஹலோ சிஸ்டர், அதான் உங்க வேலைக்கு நீங்க காசை வாங்கிக்கிட்டீங்கல்ல, இது எங்களோட பர்சனல். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன திமுறவளுக்கு? நல்ல வேலை நான் அந்த காரியத்தை பண்ணல. ஐயோ, என் பொண்ணு இப்படி பேசுறான்றதுக்காக அவளை தப்பான பிள்ளை நினைச்சிடாதம்மா. என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையத்தான் அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அதுவும் எப்படி தெரியுமா? என் மாப்பிள்ளைய ஏமாத்தி. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, என் பிள்ளைய பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி என் பிள்ளைய கெட்ட பிள்ளைய ஆக்கி அவ வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க செய்யற காரியத்திலேயே தெரியுது யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு. இதுக்காகத்தான் நான் உங்களை ஏமாத்துறேன். உங்களை ஏமாத்துறது எனக்கு ஒன்றும் தப்பா தோணல. அவ நல்லவ கிடையாது, அவ சரியான கேடு கட்டவ. என் பிள்ளைய ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காகத்தான் அந்த பிள்ளைய நான் கலைக்க சொன்னேன். சரி விடுங்க மேடம், நடந்தது நடந்துருச்சு. இனிமே எல்லாமே கடவுள் கையில. என்னம்மா சொல்ற? கடவுள் கையிலையா? அப்ப நம்ம பிளான் எங்க உங்க கூட சேர்ந்து பிளான் போட்டேன். கண்டிப்பா நடக்கும். 2 நாள்ல நடந்துரும். கண்டிப்பா நடந்துரும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. சரிம்மா, கிளம்புறேன். கேட்டியா? இந்த 2 நாள்ல அவ காலி. பத்தாமா, இப்பத்தாமா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நர்ஸ் சரியான ஆளுதாமா. எங்க அவ ஊசி போட்டதுனாலதான் அபாசன் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவ வேலை போயிருந்தாமா இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. எப்படியோ அனுஷ்காமா, நம்ம வேலை முடிஞ்சிருச்சுல, அதுவே சந்தோஷம். இப்பத்தாமா எனக்கு நிம்மதியா இருக்கு. மாசமா இருக்கான்னு நேத்து ஒரு நாள்ல என்ன ஆட்டம் ஆடுனாங்க. இன்னும் 2 நாள்ல வீடே துக்க வீடு ஆக போகுது. குட்டீஸ், த
தர்ஷனையும் காட்ட சொன்னீங்க. இன்னைக்கு என்னால காட்ட முடியல, மன்னிச்சுக்கங்க செல்லக்குட்டீஸ். கண்டிப்பா நாளைக்கு காட்டுறேன் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா உள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.